எல்லாருக்கும் பெரிய ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எப்போவுமே அரிசி மாவில் தோசை சாப்பிட்டா எப்படி? கொஞ்சமாவது வித்தியாசமாக சாப்பிட்ணும்ல. அதுவும் இமீடியட்டாக செஞ்சு சாப்பிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஆமாங்க, கோதுமை ரவாவில் தக்காளி தோசை, அதுவும் 10 நிமிஷத்தில் சட்டுன்னு செய்கிற மாதிரி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது கோதுமை ரவா 1 கிளாஸ் அளவு எடுத்திருக்கேன். இது 200 கிராம் அளவு இருக்கும். சம்பா ரவைன்னு சொல்லுவோம்ல, அதுதான். இதை நல்லா ஒரு 2 தடவையாவது தண்ணி ஊற்றி கழுவிடலாம். நம்ம சேனலை முதல்ல பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கே இருந்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். 2 தடவை நல்லா இதை கழுவிட்டு அந்த கோதுமை ரவா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவா ஓரளவு ஊறிருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணியை கொஞ்சம் குறைச்சிட்டு கோதுமை ரவா மட்டும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக நல்ல கலராக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த தக்காளியையும் சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இந்த மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. கூட ஒரே 1 இன்ச்சு அளவு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, நல்லா அரைப்பட்டுரும். காரத்துக்காக 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கலருக்காக 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது கூட நம்ம 2 பல்லு பூண்டு, 5 சின்ன வெங்காயம், ரெண்டையுமே தோலை நல்லா உரிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் அரிசி மாவு சேர்க்குறேன். நம்ம இடியாப்பத்துக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த அரிசி மாவு தான். நான் வீட்டிலையே ரெடி பண்ண அரிசி மாவு தான் இது. இந்த தோசைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி அதிகமாக சேர்க்காம தோசை மாவு பதத்துக்கு நம்ம இதை அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு மாவு பதமாக இருக்கணும். மிக்சி ஜாரை மட்டும் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி 2 பிஞ்சு சோடா உப்பு சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். சோடா உப்பு சேர்க்காமலும் இந்த தோசை நல்லா வரும். ஆனால் சோடா உப்பு சேர்த்தா கொஞ்சம் சாஃப்டாக வரும். சோடா உப்பு சேர்க்கலைன்னா கொஞ்சம் வரன்னு இருக்கும். அதுக்காக தான் இந்த சோடா உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம தோசை ஊற்றி பார்க்கலாம். ஒரு மாதிரி தெரிக்கிற மாதிரி இருக்குது. தோசை நல்லா வருமானு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம ரெகுலராக தோசை ஊற்றுறோம். நமக்கு அந்த தோசை மாவு பதத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அந்த தோசை வருமா இல்லை கல்லில் ஒட்டுமா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நான் கொஞ்சம் நெய்யெல்லாம் ஊற்றி மூடியெல்லாம் போட்டு அப்படிலாம் தான் ட்ரை பண்ணுறேன். நல்லா பபுள்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா. சோடா உப்பு போட்டால் தான் அந்த பபுள்ஸ்லாம் வரும். ஆனால் தோசை வரலைங்க, கல்லில் ஃபுல்லாக ஒட்டிக்குச்சு. நல்லா இந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னால் எடுக்கவே முடியல. சிம்மில் வச்சு பார்த்தாலும் எனக்கு 2 தோசை வேஸ்ட் ஆயிடுச்சு. அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். அம்மா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து செஞ்சு பாரு அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கெட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ நான் தோசை ஊற்றுறேன். ஊற்றும் போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நல்லா வருதுங்க. இந்த தோசை கண்டிப்பாக நல்லா வரும். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் நம்ம கோதுமை ரவா அரைக்கும் போது சேர்த்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ நமக்கு திருப்பி போட்டுடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக சுட்டி எடுங்க. தோசை டேஸ்ட் சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி.